சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் சேது தாமரை கல்யாணத்தை நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்கே தமிழை பார்த்தா செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இன்னைக்கு அவர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டார். அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி நான் ஃபோன் பண்ணல, நம்ம வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து தான்ப்பா நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் ஆறுமுகத்திட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசுனியா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும் போதான் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு ஆளுக்கிட்ட இருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணதோ ராத்திரி, ஆனால் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆறுமுகன்ற ஆளுகிட்ட இருந்து தான் யாரோ ஃபோன் வாங்கி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ஆளுகிட்ட இருந்து நான் தான் ஃபோன் வாங்கி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் யாருன்னு தான்ப்பா எனக்கு தெரியல, இதை பற்றி நீங்கள் சித்தப்பா கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் சொல்லவும், நீ சொல்றதும் சரிதான் ஆத்தா, உன் சித்தப்பன் தானே சொன்னது அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது நீதான் அப்படின்னு. ஆனா இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கன்னு அப்ப அது யாரா இருக்கும்? நான் இதை பத்தி மகாலிங்கத்துக்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு. சரிப்பா, நீங்க இதை பத்தி விசாரிச்சுட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லவும், இங்க செல்லப்பாண்டி பார்த்தா வெறுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்கே பார்த்தா மகாலிங்கம் இருக்கவும், என்ன பங்காளி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், அது இல்ல பங்காளி, என் வீட்டுல எம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு தெரியுமா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதுயா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், என்ன பங்காளி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், அன்னைக்கு என் மக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க வீட்டில் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், ஆமா பங்காளி, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேல, ஒரு பிள்ளையோடைய வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பங்காளி, அன்னைக்கு எனக்கு தமிழ்ச்செல்வி தான் கல்யாணத்துக்கு நாள் ராத்திரி ஃபோன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சொல்லும் போது, அது இருக்கட்டும் பங்காளி, இப்போ ஒரு புது கதையை கேளு. கல்யாணம் நடக்கிறதுக்கு நாள் ராத்திரி என் மக ஃபோன் பண்ணியிருக்கு. ஆனா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு காலையில சரியா கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட இருந்து யாரோ ஃபோன் வாங்கி பேசி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுதான் யாருன்னு தெரியல, இதை பத்தி கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளு பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், பங்காளி நில்லையா, எனக்கே இப்பதான் தோணுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு உன் மக ராத்திரி ஃபோன் பண்ணுச்சுல, அப்ப இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற யாருக்குமே நான் எதுவுமே சொல்லல. அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தான் ஃபோனை எடுத்தேன். நான் ஃபோன் எடுத்துட்டு சரி இது ஓ மக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. அதனால இங்கேருந்து போலீஸ் யாருமே மகாலுக்கு போகவே இல்லை. ஆனா நீ இப்ப சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்ன தவிர வேற யாரோ ஃபோன் எடுத்திருக்காங்க. அதனாலதான் அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி போலீஸும் அங்கே வந்திருக்கு. அப்ப தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்லையா? தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிதானே தமிழ்ச்செல்விக்கு இப்ப அந்த வீட்டுல தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணி இங்க போலீஸே வரலையே, இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி தானே போலீஸ் வந்திருக்கு. அப்ப இதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையா? அப்ப தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மகாலிங்கம் சொல்லவும், என்ன பங்காளி இம்புட்டு பெரிய விஷயத்த சொல்ற, வா பங்காளி நீ இப்பயே சம்மந்திக்காரோ வீட்டுக்கு வா, நடந்த உண்மையெல்லாம் சொல்லு. அதை விட இப்போ ஒரு முக்கியமான இந்த ஆறுமுகன் இருக்கால, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி மகாலிங்கிட்ட கேட்கவும், நீ ஒன்றும் கவலைப்படாத பங்காளி, இந்த ஆறுமுகம் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி நான் செத்த நேரத்துல விசாரிச்சு அவனை தட்டி தூக்கி ராஜாங்க வீட்டுல கொண்டாந்து நிப்பாட்டி எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்கிறேன். என் மக தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுல நல்லபடியா வாழனியா, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னதான் தமிழ்ச்செல்வி உனக்கு மகளா இருந்தாலும் எனக்கும் தமிழ்ச்செல்வி மக மாதிரிதான்யா. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மகாலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதியா, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இது ஒண்ணு போதும். அப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த தாமரை கூட ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி சொல்லவும், என்ன பங்காளி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கிறாரு. சேது தமிழ் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி அந்த சாவித்திரி மக தாமரை விஷத்தெல்லாம் குடிச்சு என்னென்னமோ நாடகம்லாம் நடத்துச்சு. இப்ப என் மருமகை மேல என்ன பழி போட்டிருக்கு, என்னைய கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பழி போட்டிருக்கு. இப்படி ஒரு பழியில தான் அந்த கல்யாணமே நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆறுமுகத்திட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசுனது இந்த தாமரையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு.